Hi, hello, welcome to AGS Knowledge and Learning YouTube channel. In this video, we will see 7th Standard Maths Term 1, Chapter 1, Numbers. Okay, exercise 1.3. First, fill in the blanks. So, first subdivision paranga, minus 80 into dash is equal to minus 80. So, minus 80 into, இங்கே என்ன number வந்தா minus 80. So, இங்கே வந்து என்ன number வரும் 1. So, minus 80 into 1 is equal to same answer, minus 80. இப்போ இங்கே பாருங்க, minus 10 into dash is equal to 20. அப்போ 10 2s are 20 நமக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து 20 கொடுத்துருக்காங்க, பட் இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ நம்ம வெறும் 2 போட்டோன்னா ஆன்சர் வந்து மைனஸ் 20 இருக்கணும். அப்போ என்ன போடணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, அப்போ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 10 தான் ஆன்சர் 20. நெக்ஸ்ட் 100 இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 500. அப்போ 100ல் மைனஸ் சைன் இல்லை, 100 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், பட் ஆன்சர் வந்து நெகட்டிவ் இன்டீஜரில் வருது. 100 இன்ட்டு 5 தான் வந்து 500, பட் ஆனால் இங்கே நெகட்டிவ் ஆன்சர் வருது, நமக்கு நெகட்டிவ் இன்டீஜராக இருக்குது ஆன்சர். அப்போது நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கணும். 100 into minus 5 is equal to minus 500. Next, dash into 9 equal to 45. 5 9s are 45 இல்லையா. ஸோ ஏற்கனவே இங்கே மைனஸ் நெகட்டிவ் 9 வந்து நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கிறதுனால ஆன்சரும் நெகட்டிவ் இன்டீஜர். அப்போ நம்ம போடுற 5 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். 5 into minus 9 is equal to minus 45. அடுத்தது dash into 75 is equal to 0. ஸோ 0 into 75, ஏற்கனவே 75 இருக்குது. அப்போ இங்கே 0 இருந்தால் தான் 0 into 75 is equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் மைனஸ் 15 into 5 equal to 75ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 into 5 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 5s are 75 தான், அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஏன்னா 5 into 5 25, 5 ரிமைண்டர் 2 இருக்குமா, அப்போ 1 5s are 5, 5 plus 2 7. பட் இங்கே வந்து 15 வந்து நெகட்டிவ் இன்டீஜர், 5 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், நெகட்டிவ் இன்டீஜர் இன்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் இன்டீஜர். பட் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ். ஸோ பிகாஸ் ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும், மைனஸ் 75ன்னு இருக்கணும். அடுத்தது பாருங்கள், மைனஸ் 100 இன்ட்டு 0 இன்ட்டு 20 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0 இன்ட்டு எனி நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 100 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 20 0. ஸோ ஆன்சர் 0 தான். அது நெகட்டிவ் இன்டீஜராக இருந்தாலும் பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தாலும் 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா நம்பருமே ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ இது ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, 8 4s are 32. கரெக்ட். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் இன்டீஜர் இன்ட்டு நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் இன்டீஜர். பட் ஆனால் இங்கே வந்து 32ன்றது வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக கொடுத்துருக்கிறதுனால திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், நெகட்டிவ் இன்டீஜர் இன்ட்டு positive integer is equal to negative integer. Negative integer into negative integer is equal to positive integer. Positive integer into negative integer is equal to negative integer. Positive integer into positive integer is equal to positive. அதாவது ரெண்டுமே பாசிட்டிவாக ரெண்டு நம்பருமே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்ததுன்னா ஆன்சர் பாசிட்டிவ் இன்டீஜர். ரெண்டு நம்பருமே நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் இன்டீஜராக இருந்தாலும் ஆன்சர் பாசிட்டிவ் தான். பட் ஏதாவது ஒரு நம்பர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் இன்டீஜராக இருந்ததுன்னா ஆன்சர் என்ன வரும், நெகட்டிவ் இன்டீஜர்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட், வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 16 times of a negative integer. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நெகட்டிவ் இன்டீஜர் ரெண்டுமே, அதாவது நெகட்டிவ் இன்டீஜர் இன்ட்டு நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்டீஜர். பட் அந்த நெகட்டிவ் இன்டீஜரையே நீங்கள்
நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் 3 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? நெகட்டிவ் வரும். இதே 2 தடவை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்றது ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் பாசிட்டிவ். இதே வந்து 1 2 3 டைம்ஸ் நெகட்டிவ் நம்பர். அப்போ 3ன்றது ஆட். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ ஆன்சர் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 16 டைம்ஸ் ஆஃப் அ negative integer. So 16 times we multiply a negative integer. Since 16 is a even number, அப்போ even number of times நம்ம multiply பண்ணோன்னா answer is a positive integer. If a negative integers are multiplied even number of times, then the product is a positive integer. இதே second subdivision கொடுத்திருக்காங்க பாருங்க, 29 times of a negative integer. So 29 is an odd number. So if negative integers are multiplied odd number of times, then the product is a negative integer. Okay வா? அடுத்தது fourth question பார்க்கலாம். Find the product of. So first subdivision பாருங்க, minus 35 into 22. So 35 into 22. So எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், negative integer into positive integer. So answer கண்டிப்பாக நெகட்டிவ் இன்டீஜர் தான் வரணும். சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோமோ பண்ணலாம். ஸோ 5 2s are 10, 0 ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 plus 1 7, 2 5s are 10, 0 ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 plus 1 7. ஸோ 770. ஸோ ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். ஏன்? நெகட்டிவ் இன்டீஜர் இன்டூ பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் இன்டீஜர். So answer minus 770. Second subdivision பாருங்க, minus 10 into 12 into minus 9. 3 numbers இருக்கு. Negative integer into positive integer. Answer என்ன? Negative integer. திரும்ப negative integer into negative integer. Answer positive integer. சரியா? முதல்ல நம்ம answer வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றதை நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 10 minus 10 into 12 என்ன? minus 120 into minus 9. So negative integer into negative integer, answer positive integer. இப்போ just multiplication மட்டும் பண்ணுங்க. 0 into 9 0, 2 into 9 18, 8 remainder 1, 1 into 9 9, 9 plus 1 10. So answer 1080. சரியா? அடுத்தது third subdivision பார்ப்போம். Excuse me. Okay, third subdivision. So third subdivision என்ன கொடுத்திருக்காங்க? minus 9 into minus 8 into minus 7 into minus 6. So negative number, negative number, negative number, negative number. So when அதாவது number of times என்ன? 4 times. So 4 is an even number. Even number of times நம்ம negative number multiply பண்ணோன்னா answer will be a positive integer. சரியா? So 9 8s are 72 into 7 6 are 42. அப்போ 72 into 42. So 72 into 42, 2 2s are 4, 7 2s are 14 இல்லையா? So 14, 4 2s are 8, 7 into 4 28. So answer 3024. இப்படி 4 plus 8 12, 2 remainder 1, 8 plus 1 9, 9 plus 1 10, 0 remainder 1 3. சரியா? அடுத்து fourth question பாருங்க, minus 25 into 0 into 45 into 90. So minus single minus இருந்தாலும் ஒரு 0 ஒருத்தர் இருக்கிறதுனால any number, whether it is a positive integer or a negative integer, if it is multiplied by 0, the answer will be a 0. அடுத்து fifth subdivision, minus 2 into 50 into minus 25 into 4. minus 2 into 50 என்ன? minus 100. minus 25 into 4 என்ன? 100. எப்படி? minus 25 into 4, minus 25, 4, 5 4s are 20 இல்லையா? 0 remainder 2 வருமா? அடுத்தது 4 2s are 8, 8 plus 2 10. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால minus 100. சரியா? அப்போது 100 into 100 10,000.
negative number into negative integer into negative integer is equal to a positive integer. So sixth question பார்க்கலாம். Check the following for equality and if they are equal mention the property. சரியா, first subdivision ரெண்டு விதமான questions கொடுத்திருக்காங்க. இதில் brackets மட்டும் தான் மாத்துறாங்க. ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவல்னா அது எந்த ப்ராப்பர்ட்டி படி ஈக்குவல்னு கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினோட அர்த்தம் இதுதான். சரியா, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே 8 மைனஸ் 13 இன்ட்டு 7 அண்ட் இன்னொரு கேள்வி 8 மைனஸ் ஒரு ப்ராக்கெட் போட்டு 13 இன்ட்டு 7. இது ரெண்டும் ஒன்றான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த LHSனா என்னென்னா லெஃப்ட் hand side, RHS னா right hand side. இப்போது நம்ம இருக்கிறதுக்கு left hand side right hand sideன்னு நமக்கு புரியறதுக்காக எழுதிக்கிறோம். சரியா, ஸோ இந்த பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். 8 மைனஸ் 13 என்ன? மைனஸ் 5. சரியா, 8ல் 13 போகாது. ஸோ நெகட்டிவ் இன்டீஜர் ஆன்சராக வரும். ஸோ 13ல் 8 போச்சுன்னா 5. ஸோ இப்படி இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். இன்டூ 7. 5 7s ஆர் என்ன? 35. So negative integer into positive integer, answer negative integer. ஓகேவா, இந்த சைடு புரிஞ்சுதா? இப்போ இங்கே பாருங்கள் 8 minus 13 into 7. So 13 into 7 என்னன்னு பார்க்கலாம். So 13, 7, 3 7s are 21, 1 remainder 2, 1 into 7 7, 7 plus 2 என்ன? 9. ஸோ அதை தான் இங்கே 91ன்னு போட்டிருக்கோம். 8 minus 91, 91ல் 8 போனால் ஆன்சர் என்ன? 83. ஏன்னா 1 8 போகாது, நம்ம இங்கேருந்து borrow பண்ணுவோம். 11 minus 8 3. ஸோ ஆன்சர் வந்து 83. ஸோ இப்போ சின்ன ஸ்மால் இன்டீஜர்லேருந்து லார்ஜ் இன்டீஜர் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஆன்சரில் நெகட்டிவ். ஓகேவா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். அப்போ என்ன சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நாட் ஈக்குவல். அப்போ இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஆன்சரும் ஈக்குவல் கிடையாது அப்படின்றத எழுதணும். சரியா, அவங்க கேட்ட கேள்வியே செக் த ஃபாலோயிங் ஃபார் ஈக்குவாலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவல் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். -6 மைனஸ் 8 இன்ட்டு 4 ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே -6 இந்த பக்கம் ப்ராக்கெட் வந்து 8 இன்ட்டு -4. ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்கள். -6 minus 8. அப்போ அதுவும் -8 தான். -6 minus 8 என்னது? ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். பட் ஆன்சரில் நெகட்டிவ் சைன் வரும். -6 ப்ளஸ் -8 என்னது? -14. ஓகேவா, இன்ட்டு -4. நெகட்டிவ் இன்டிஜர் இன்ட்டு நெகட்டிவ் இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர். 4 into 4 16, 6 remainder 1, 1 4s are 4, 4 plus 1 5. இந்த பக்கம் ஓகே. இங்கே பாருங்கள் ரைட் சைடை பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 4s are -32. 8 into -4 -32. இங்கே என்ன இருக்குது? -6 இருக்குது, மைனஸ் இருக்குது, உள்ள -32 இருக்குது. இது ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால இது இங்கே வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரியா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -6 + 32. 32ல் 6 போச்சுன்னா 26. ஏன் நம்ம இங்கே ஆன்சரில் நெகட்டிவ் சைன் போடலை? இது வந்து அடிஷன் இல்லையா? ஸோ லார்ஜர் நம்பர் சப்ட்ராக்டட் பை எ ஸ்மாலர் நம்பர், சைன் சேஞ்ச் வராது. ஓகேவா, ஸோ அப்போ 26. 56 இஸ் நாட் ஈக்குவல் டு 26. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நாட் ஈக்குவல். அதாவது இந்த எக்ஸ்பிரஷனும் நாட் ஈக்குவல் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதினோம். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் 3 into 4 plus 10 and 3 into -4 plus 3 into -10. ரைட் சைடு இதை சால்வ் பண்ணலாம், லெஃப்ட் சைடு இதை சால்வ் பண்ணலாம். ரைட் சைடு பாருங்கள் 3 into -4 plus -10 என்ன? -14. 14 into 3 என்ன? 4 3s are 12, 2 remainder 1, 1 3s are 3, 1 plus 3 4. நெகட்டிவ் இன்டீஜர் இன்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர் ஆன்சர். ஓகே, இது பாருங்கள் 3 into -4 -12 ப்ளஸ் 3 into -10 என்ன? -30. அப்போ -30யையும் -12யையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -42. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 42, ரைட் சைடும் 42. -42 -42.
So left hand side is equal to the right hand side. So left hand side என்ன expression எழுதுனாங்களோ அதை எழுதி is equal to right side ல என்ன expression இருக்கோ அதை எழுதுங்க. They are equal அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி, அவங்க ஈக்குவல்னா என்ன ப்ராப்பர்ட்டின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இது என்ன ப்ராப்பர்ட்டினா, it is the distributive property of multiplication over addition. It is the distributive property of multiplication over addition. புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா a into b plus c is equal to a into b plus a into c அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது. Question number 7. Find all the possible pair of integers that give a product of minus 50. So 50 ஓட first factors எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ 50 ஓட factors என்ன? 1, 2, 5, 10, 25, 50. சரியா? factors எழுதிட்டு, இல்லை நாங்கள் டைரெக்டாகவே வந்து பாசிபிள் பேர்ஸ் நாங்கள் எழுத தெரியும்னா அப்படியும் எழுதலாம். நீங்கள் possible pair of integers that give product, அதாவது minus 50 எந்தெந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளில் வரும் அப்படின்றத சிம்பிளாக கேட்குறாங்க. ஃபேக்டர்ஸுன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா அதை விட்டுருங்க. டைரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிப்போம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிளில் வருமா? எஸ் வரும். பட் 1 into 15 எழுதக்கூடாது. ஆன்சர் அவங்க மைனஸ் 50 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேர் என்னது? -1 into 50 equal to -50. அப்புறம் மாற்றி போடுங்க. 1 into -50 is equal to -50. செகண்ட் டேபிளில் வரும் 2 into 25 50. அப்போ -2 into 25 equal to -50. 2 into -25 equal to -50. அடுத்தது தேர்ட் டேபிள், ஃபோர்த் டேபிளெல்லாம் வராது, ஃபிஃப்த் டேபிளில் வரும். தட் இஸ் 5 10s are 50 இல்லையா? அப்போ -5 into 10 -50. 5 into -10 -50. So 6th, 7th, 8th, 9th, 10th வேறு எந்த டேபிளையுமே வராது. ஸோ these are the possible pair of integers that give a product -50. So 6th question பாருங்க. During summer, the level of water in a pond decreases by 2 inches every week due to evaporation. What is the change in the level of water over a period of 6 weeks? ஒரு வாரத்துக்கு அந்த பாண்டில் இருக்கிற தண்ணி 2 இன்ச் குறையுது வெயில் காரணமாக. சம்மர்னால 2 இன்ச், ஒரு வாரத்துக்கு 2 இன்ச்சுனா 6 வாரத்துக்கு எத்தனை இன்ச் குறையும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி போடணும்னா சொல்யூஷன். ஸோ த சொல்யூஷன் இஸ் வாட்டர் லெவல் ஈச் வீக் இஸ் ஈக்குவல் டு டிக்ரீசஸ் பை 2 inches. Change in the level of water over a period of 6 weeks is equal to, கண்டிப்பாக இது மல்டிப்ளிகேஷன் தான். 6 into 2 is equal to 12 inches. 6 வாரம் கழித்து பார்த்தோன்னா 12 inches குறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், objective type questions. Which of the following expression is equal to -30? இதில் எந்த எக்ஸ்பிரஷன் வந்து -13 ஆன்சர் வருதுன்னு கேட்குறாங்க. 4 எக்ஸ்பிரஷனையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், -20 -5 into 2 இங்கே போட்டிருக்கோம். -20 மைனஸ், ஏன் -10 போட்டிருக்கோம்? -5 into 2 என்ன? -10. நான் சொன்ன மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மைனஸ் என்ன வரும் உங்களுக்கு? ப்ளஸ் வரும். அப்போ -20 + 10 ஆன்சர் 10. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கிடையாது. ஏன்னா ஆன்சர் என்ன வரணும்? -13 வரணும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 6 into 10 -6 into 5. 6 into 10 என்ன? 60. 6 5s are 30. அப்போ 60 30 ஆன்சர். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது -30 வரணும். அப்போ இந்த சப்டிவிஷன் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 2 5s are 10 + 4 into 5. 2 5s are 10 + 4 into 5 என்ன? 20. அப்போ 10 + 20 என்ன? 30. அப்போ இதுவும் லாஸ்ட் ஒன் பாருங்கள், -6 into 5. 6 5s are 30 தான், பட் நெகட்டிவ் இன்டிஜர் இன்டூ பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு அ நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ ஆன்சர் -30. ஸோ கரெக்ட் சப்டிவிஷன் என்னது? ஃபோர்த் சப்டிவிஷன் 6 -6 into 5. 9th question, objective type தான். Which property is illustrated by the equation 5 into 2 plus 5 into 5 is equal to 5 into 2 plus 5.
see இதே தான் வந்து நம்ம எதில் பார்த்தோம் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஈக்குவாலிட்டியில் பார்த்தோம் இல்லையா a into b plus a into c is equal to a into b plus c இதில் a வந்து 5 b வந்து 2 c யும் 5 நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் a into b plus எழுதி காமிக்கிறேன் a into b plus a into c is equal to a into b plus c நம்ம இதிலே பார்த்தா தெரியும் a into b plus a into c அதுதான் இங்கே நம்ம எக்ஸ்பிரஷன் இது என்ன ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th one 11 into minus 1 ஸோ 11 into minus 1 ஆன்சர் minus 11 11th question பாருங்க minus 12 into 9 ஸோ 12 into 9 ரெண்டு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் பாசிட்டிவ் நம்பர் 12 9s are என்ன 2 into 9 18 8 remainder 1 into 9 9 9 plus 1 10 108 the answer so first subdivision answer is first subdivision so this is the end of this exercise 1.3 சரியா so other exercise நம்ம போட்டிருக்கோம் 7th mathsல பாருங்க 1.1 1.2 அப்புறம் செகண்ட் சாப்டர்ஸ்லேயும் நான் ஃபஸ்ட்டே ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் இருக்குது 5th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டு யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வீடியோஸாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you for watching this video.